ஹலோ வெல்கம் வணக்கம் அன்பா. ஷங்கர் டைரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு பேண்டியன் மூவி தான் இந்தியன் 2. இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லுமே கிராண்டாக ரிலீஸ் ஆகுது. படம் ஐமேக்ஸ் 2D, நார்மல் 2D, எபிக், 4DX, ஐஸ் தேட்டர்ஸ் இந்த மாதிரியான வெர்ஷன்ஸ்லுமே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்டான ஒரு ப்ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். 1996 ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. இப்போ செகண்ட் பார்ட் 2024 இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அந்த டைம்ல மக்களுக்கு லஞ்சம்னா என்னன்றதை இந்த படத்து மூலமா புரிய வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு படம். 1996 இந்த படம் வேற லெவல் ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் கழிச்சு இந்த இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது. இந்தியன் 2 ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ட் 1ல பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்களை பத்தியும் அந்த லஞ்சத்தை வாங்குறவங்கள நம்ம இந்தியன் தாத்தா போட்டு தள்ளுற மாதிரியும் அந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் காமிச்சிருந்தாங்க. இப்போ இந்தியன் 2ல சிஸ்டம் இன்னுமே மோசமாயிடுச்சு. இந்த தப்பு எல்லாமே அவர் தான் சரி பண்ணணும், இந்தியன் தான் மறுபடியும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1996 வெளியான ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஃபைனல் கிளைமேக்ஸ்ல நம்ம இந்தியன் தாத்தா நெடுமுடி வேணுகிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்தியன் தாத்தா இன்னும் சாகல, இந்தியன் இஸ் பேக். ஸோ இந்தியன் எப்ப தப்பு நடந்தாலும் எப்ப வேணாலும் இந்தியன் தாத்தா திரும்பி வருவாரு அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த இந்தியன் 2மே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியன் 2 ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யூகிச்ச விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சித்தார்த் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு போல. ஸோ அவர் அந்த உண்மை சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியும், ஸோ நிறைய விஷயங்கள் இந்த லஞ்சம், ஊழல் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் அந்த தப்பை தட்டி கேட்க முடியாது. பட் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒரு கட்டத்தில் சிஸ்டம் இன்னுமே ரொம்ப மோசமா போனதுனால சித்தார்த் பாத்தீங்கன்னா இந்தியன் தாத்தாக்கு குரல் கொடுப்போம் அப்படின்றதுக்காக ஸோ இந்தியன் கம்பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் ஆக்கி இந்தியன் தாத்தாக்கு ரீச் பண்ண வைக்கிறாங்க. இந்த படத்துல மெயின் வில்லனா நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை தான் காட்டுறாங்க. இதுக்குமே தியரிஸ் இருக்கு. எப்படின்னா எஸ்.ஜே. சூர்யா வேற யாரும் கிடையாது, சந்துருவோடைய பையன் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா சித்தார்த் தான் சந்துருவோட பையன், ஸோ அதனால தான் இந்தியன் தாத்தாக்கும் சித்தார்த்துக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரை பார்த்து கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்துரு இன்னும் சாகல, சந்துரு உயிரோட தான் இருக்காரு, அவர் தான் இந்தியன் தாத்தாவை மறுபடியும் உயிரெடுத்து வர போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது மேக்ஸிமம் உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்தியன் தாத்தாவோட வயசு இந்த படத்துல கிட்டத்தட்ட 106 வயசு இருக்கும். அதை கண்டிப்பா இந்த படத்துல மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா ரீசன் இன்டர்வியூஸ்ல நம்ம சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்க்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னா, மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பேரும் புகழும் பெற்ற லூசி ஜியான் அப்படிங்கிறவங்க அவரோட 120 வயசுலயுமே பாத்தீங்கன்னா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை இன்னுமே செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சங்கர் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துலயுமே கமல்ஹாசன் சாரை அப்படிதான் காட்ட போறாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் டெய்லியும் ஒரு வேலைக்கு தான் சாப்பிடுறாரு, மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லியும் யோகா பண்றாரு, அந்த வர்ம கலையெல்லாம் மறுபடியும் பண்ணிட்டே தான் இருக்காரு கண்டினியூஸா. அதனால தான் இவரோட பாடி இன்னுமே கரெக்டா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அந்த ப்ரோமோல. ஸோ கண்டிப்பா ஸ்டோரி இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்தியன் தாத்தாக்கு வயசு இந்த படத்துல ஒரு 105 இல்லைன்னா 106 காட்டுவாங்க. ஆனா ஸ்டோரியோடைய ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே 2017 இருந்து 2019 நடக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக காட்ட வாய்ப்புகள் அதிகம் இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா 2017 இந்தியன் 2க்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவே இந்த ஸ்டோரியை அதுக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சது தான். பட் அதனால இப்போ எப்படி இதில் காட்டுவாங்கன்றதான் தெரியல. 2024 2023 2022 ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை காட்ட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் 2017 இருந்து 2019 வரைக்குமான ஸோ ஸ்டோரியா இந்த படத்துல அவங்க காட்டுவாங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏற்கனவே சந்துரு ஊழல் பண்ணதுனால தான் இந்தியன் தாத்தா இந்தியன் பார்ட் 1ல அவரை போட்டு தள்ளியிருப்பாரு. இப்ப சந்துரோட பையனா எஸ்.ஜே. சூர்யாவா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஆனா அப்படி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. கதை ஃபுல்லா எங்கேயுமே அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ கண்டிப்பா இப்படியும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்துல ஒரு வில்லனா காமிச்சிருக்காங்க, ஒரு பெரிய பணக்கார வில்லனா. இந்த ஊழலுக்கெல்லாம் பேர் புகழும், ஸோ அதெல்லாமே தாண்டி எல்லா விஷயத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இந்த படத்தில் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ ஒத்துமொட்ட சிஸ்டமே நாசமாக போகிறதுனால இந்தியன் தாத்தா மறுபடியும் வருவாரா, இல்லை இந்தியன் தாத்தா வேஷத்தில் நம்ம சித்தார்த் தான் இருக்காரா, இல்ல உண்மையிலே இந்தியன் தாத்தா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு பொழக்கிறாரா, இல்ல சந்திரோட பையனா தான் இந்தியன் தாத்தாவோட வேஷத்துல வராரா, இது எல்லாத்துக்கான பதில் இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிடும்.
இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. அதை தாண்டி இந்தியன் அப்படின்றது ஒரு எமோஷன். ஸோ கண்டிப்பாக இந்தியன் படம் பார்த்தவங்களுக்கு இந்தியன் 2க்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்குமே இந்த படம் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கள் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக் மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த படத்தில் லாஜிக்குமே வந்து ஒரு பெரிய மைனஸாக இருந்த ஒரு விஷயம்னா கண்டிப்பாக கமல்ஹாசன் சாரோட ஏஜ் தான். ஸோ அவருடைய ஏஜ் வந்து கிட்டத்தட்ட இந்த கேரக்டரில் வந்து 106 வயசு. ஸோ இதை வந்து எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பயம் இருந்தது. ஸோ அதுக்கான விளக்கமே சங்கர் கொடுத்துருக்கிறதுனால இப்போ லாஜிக்காக பிரச்சனை இல்லைனாலுமே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் சில விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது போரிங்காக இருக்குமோ அப்படின்றது தான் நிறைய பேருடைய பயமாக இருக்கிறது. ஸோ எங்கள் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் சில விஷயங்கள் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி அது ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாகவும் சில பேரை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அது வந்து எங்கள் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு தான். ஸோ மிச்சம் இருக்க நார்மல் நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த படம் நிறைய லாங்குவேஜஸ்லாம் ரிலீஸ் ஆகலை, வெறும் 3 லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக சொல்லணும்னா ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிறது புதுசு இல்லை. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி 4DXல வரதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 4DXனா என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் மூவி தியேட்டருக்கும் இந்த 4DX தியேட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4DX தியேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சீட்ஸ்லாம் இருக்கும். அந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆன பிறகுலேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த சீட்லாம் வந்து மேலேயும் கீழே ஆடும், லெஃப்ட் ரைட்டு நகரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 4DX தியேட்டரில் மட்டும்தான் நடக்கும். அதுவும் குறிப்பாக இந்த 4DX எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மூவிக்கான அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அந்த ஏதாவது சீக்வன்ஸில் ஏதாவது புகை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே முன்னாடி வந்து மூஞ்சி முன்னாடி புகை வர மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு எப்படி இப்போ வெளில போனால் எங்கேயாவது புகை வந்துச்சு அப்படின்னா அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியல, கையிலே அந்த புகை வந்து நம்ம கையில் போடுறப்போ ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரியான ஃபீல் வந்து இந்த தேட்டரில் வரும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து இந்த 4DX தேட்டரில் கொடுக்கும். நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஆனால் போய் பார்க்குற லெவலுக்கு ஸோ அந்த மாதிரி பெரிய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை இது வரைக்கும். 4DXல எந்த ஒரு இந்தியன் சினிமாவும் வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராலாம் இருக்கும். ஆனால் இந்த 4DX தேட்டரில் நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனைனா, வயசானவங்களால இந்த 4DX தேட்டரில் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சேர் வந்து மேலேயும் கீழே வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து முதுகு வலி வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த 4DX தேட்டரை வந்து மேக்ஸிமம் வயசானவங்க வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு போயிட்டுருங்க. இப்போ ஐமேக்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஐமேக்ஸ் வந்து நார்மல் 2D வெர்ஷனாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து KGF Chapter 2 வந்து ஐமேக்ஸ் 2Dயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் தமிழ் டப்பிங் தான் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் 2D வெர்ஷனுமே ரிலீஸ் ஆச்சு தமிழில். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்த்து அதெல்லாம் போய் படமே பார்க்க போனேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஐமேக்ஸ் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த எபிக் ஸ்க்ரீனு, PXL ஸ்க்ரீனு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்க்ரீனாக நல்லா பெருசாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி இதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஸ் தேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு தேட்டர் இருக்குது. இது வந்து பெங்களூரில் இருக்குது. நமக்கு பக்கம்னா பெங்களூர் மட்டும்தான். ஸோ அங்கே வந்து ஒரு ஐஸ் தேட்டர் இருக்குது. அந்த ஐஸ் தேட்டர்லேயுமே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வாட் இஸ் மீன் பை ஐஸ் தேட்டர் அப்படிங்கிறீங்க? இப்போ நார்மல் தேட்டராக இருக்கட்டும், ஐமேக்ஸ் தேட்டராக இருக்கட்டும், ஏன் 4DX தேட்டராக கூட எடுத்துக்கோம், அதில் இருக்க ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஐஸ் தேட்டரில் லெஃப்ட்லேயும் அந்த ஸ்க்ரீன் இருக்கும், ரைட்லேயும் அந்த ஸ்க்ரீன் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் அந்த ஸ்க்ரீன் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 180 டிகிரியில் வந்து விஷுவலாக தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஐஸ் தேட்டர்ஸில். இதோடைய ப்ரைஸிங் ரேஞ்சும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 600 கிட்ட வரும். அண்ட் இந்த ஐஸ் தேட்டர் நம்ம ஊரில் கிடையாது, பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. இதுவும் 4DXும் பெங்களூரில் மட்டும்தான் இருக்கிறது. பக்கம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மட்டும்தான் இருக்குது. மிச்சம் இருக்க அதர் ஸ்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த 4DX ஐஸ் தேட்டர்ஸ்லாம் PVRல செலக்டட் தேட்டர்ஸில் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ரன் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம், அதாவது 3 hours 4 seconds கிட்ட இந்த படம் ரன் ஆக போகுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 34 minutes கிட்ட வருது. செகண்ட் ஹாஃபோட டியூரேஷன் 1 hour 25 minutes. கரெக்டாக சொல்லணும்னா 1.5 மணி நேரம் கிட்ட இந்த படம் வரப்போகுது. ஸோ எப்படி வந்து எங்கேஜிங்கான எலமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆக போகுது, அப்படி இல்லாமல் போரிங்காக போச்சுன்னா அது கொடுமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோடைய ஃபைனல் கிளைமேக்ஸில் இந்தியன் 3க்கான ட்ரெய்லருமே வரப்போகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்தியனுக்கு 3rd பார்ட்டுமே இருக்குன்னு. படம் முடிஞ்சவொடனே எடிஞ்சு போயிடாதீங்க, கண்டிப்பாக போஸ்ட் கிரெடிட் சீன்னு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அந்த எழுத்தெல்லாம் போட்டுட்டு யாரெல்லாம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அந்த லைன்ஸ்லாம் போட்ட பிறகு தான் வந்து இந்த ட்ரெய்லர் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். போஸ்ட் கிரெடிட் சீனாக வரப்போகுது. எப்படி மார்வல் படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வந்து ட்ரெய்லர் போட்டாங்களோ, என் ஸ்பைடர்மேன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கான ஒரு
ஒரு சின்ன அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை போட்டிருந்தாங்க, அது வேற லெவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த இந்தியன் 2லையுமே அந்த இந்தியன் 3க்கான போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் சங்கர் சொல்லியிருக்காரு. அது வேற லெவலாக இருக்கும், மாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். சால்பா எல்லாம் இந்த படத்தை இன்னைக்கு தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்குறேன். காலைல 10 AM எனக்கு ஷோ இருக்குது. போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றத என்னோட ஆர்டினரி ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். ஸோ ஸ்டே டியூன்.